ஹலோ, திஸ் இஸ் மீ தமிழ் கேர்ள் இன் போர்ச்சுகல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெய் காய்ச்ச போகிறோம். குழந்தைகளுக்காக மாதத்துக்கு ஒரு தடவை நெய் காய்ச்சி வச்சுருவேன். நிறைய பிராண்ட் வெண்ணெய் வாங்கியிருக்கேன். பட் இந்த ஒரு பிராண்ட் மட்டும்தான் நல்லா நெய் ஒரு 150 டு 180 கிராம் வரைக்கும் வரும். 250 கிராம் வெண்ணெயில் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக காய்ச்சணும். காய்ச்சும் போது அதில் இருக்க பாலெல்லாம் மேலே இப்படி திரண்டு வந்து நின்றுடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் வந்து முருகலாக ஆரம்பிக்கும். அது அப்படியே விட்டுட்டோன்னா அதுவே நல்லா மொறு மொறுன்னு ஆகி அடியில் போய் நின்றுடும். ஃபுல்லாக அடியில் நின்னோடனே நெய் கலர் வந்துடும். அதுக்கப்புறம் நெய்யை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆறுற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சிட்டோன்னா இதோ நெய் ரெடி. வீடே கம கம கமன்னு வாசனையாக இருக்குன்னு அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெய். இதோ நெய் மாற்றினது போக இந்த அடியில் இருக்கிற வண்டல் சொல்லுவோம் இல்லையா, அப்படியே சாதம் போட்டு அப்பளத்தை பொரிச்சு போட்டு சாப்பிட்டா அப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.